இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம பயம் சார்ந்த உணர்வுகள் நமக்குள்ள இருக்கலாம். ஒரு நபர் வந்து கட்டாயப்படுத்தப்படுறார், நிர்பந்திக்கப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, தொடர் தோல்வியை சந்திக்கிறாங்க, குடும்பத்தில் திரும்ப பிரச்சனையோடையான விஷயங்களையும் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. தன்னை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள அதிகமாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. என்னால் இது முடியாது, இயலாமை பற்றி அதிகமாக இந்த எமோஷன்ஸ் ஃபுல்லாக, இந்த உணர்வுகள் ஃபுல்லாக, இந்த உணர்ச்சிகள் ஃபுல்லாக என்ன மாதிரினா இதுதான் தாட்ஸ் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உணர்வுகள் மேல் நீங்கள் திரும்ப 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 அசைப்படும் பொழுது அது உள்ளேயே அந்த தாட் என்டிட்டிஸ் வந்து உருவாகுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். உங்களோட அந்த இயல்பையே மாற்றிடும். நம்மளே நிறைய பேர் நம்ம சந்திச்சிருப்போம். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப கருணையோட, அன்போட, அமைதியாக இருந்திருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கடந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. அதே நபர் தான், ஆனால் அவங்க நிறைய உருமாற்றமாக இருப்பாங்க. அவங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தாட் என்டிட்டிஸ் அவங்களுக்குள்ள உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். இந்த நுண்கிருமிகள், இந்த சூட்சமான நுண்கிருமிகள் அவங்களுக்குள்ள போயிருக்குன்னு அர்த்தம். விஷயம் புரியுதுங்களா? ரெண்டாவது, இதே மாதிரியான எமோஷன்ஸ் வெளியில இருந்து தாக்கப்படுறது, வெளியில இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மூலமாவோ, உறவுகள் மூலமாவோ, நமக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபர்கள் மூலமாவோ அது உள்ள வரும் பொழுது அதை பேர் பண்ண முடியாம அந்த வலைப்பின்னல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பு ஏற்படும், இல்லை அது துளைக்கப்படும். இந்த நுண்கிருமிகள் வந்து அதை தொலைச்சு உள்ள போயிடும். உள்ள போகும்போதுதான் நம்மளோட இயல்புத்தன்மை மாறுது. இதை வந்து சிம்பிளா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முக்கியமானது, ரொம்ப அடிக்ஷன்ல இருப்பாங்க இல்லையா, அந்த அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இயல்பாகவே இந்த விஷயம் வந்து உள்ளே வந்துருங்க. இந்த நுண்கிருமிகள் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப ஈஸியாக சுலபமாக உள்ளே போயிடும். ரிப்பீட்டடாக அவங்க ஒரு பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இதில் பாதிக்கப்படுவாங்க. மனநீதியாக நிறைய பாதிப்பு ஏற்படும். ஸோ உடல் ரீதியாக பாதிக்கப்படுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனால் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா இது எல்லா ஆங்கிள் ஆஃப் லைஃப்லையும் அதை டச் பண்ணும். இது ரொம்ப டேஞ்சர். ஸோ நம்ம ஆக்சுவலி அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த தாக்கம் அதை பேர் பண்ண முடியாமல் அதில் தொலை ஏற்படுத்துறதுனாலையோ வெடிப்பு ஏற்படுறதுனாலையோ என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மனிதரோட இயல்பு நிலை மாறும். இப்போ சில பேர் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் நிறைய பழிவாங்க பண்ணுறாங்க இல்லையா, ரொம்ப அதாவது இயல்புக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மனிதர்கள் பண்ணுவாங்களா? இப்போ சிம்பிளாக சொன்ன இந்த சந்திரமுகியில் வரும்ல ஜோதிகா கேரக்டர், ஒரு பெரிய கட்டில தூக்குவாங்க, அது வந்து இயல்புக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதெல்லாம் மனுஷர்களால் செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம நினைக்கிற ஒரு விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. மனுஷங்களாம் சொன்னாங்க, அவங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அமானுஷமா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம்னா இந்த தாட் என்டிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நுண்கிருமி அவங்கள வந்து அந்த மாதிரி இயக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதோட கண்ட்ரோலுக்கு அவங்க மாறிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இயல்புத்தன்மை மாறிடும். ஸோ இது வந்து சின்ன லெவல்லையும் இருக்கு, பெரிய லெவலில் இருக்கு. மூணாவது விஷயம் கடத்தப்படுறது. சின்ன குழந்தைகளே சில பேருக்கு நிறைய டிசபிலிட்டிஸ்லாம் வருது இல்லைங்களா, இன்கன்வீனியன்ட்டா இருப்பாங்க, அரகட்டா இருப்பாங்க, ரொம்ப